யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுண்ணியாகத்தான் பாஜக இருக்குது. மாநில நலன்களை புறக்கணிச்சு மாநில உரிமைகளை பறிச்சு, இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. அடுத்து இவங்க என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள், பாஜக வந்து ஒரு ஒட்டுண்ணியை போல செயல்படுது, யாருடா எப்படா எங்கடா நடக்கும் அப்படியே அவங்கள உறிஞ்சு ஒட்டுண்ணி போல செயல்படலான்றாங்க. இதை சொல்றத வந்து இவர் கண்ணாடியை பார்த்து, அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னா அது கண்ணாடிங்க அப்படிங்கிற மாதிரி இது திமுகவை பத்தி அவரே சொல்லிக்கிறாரு. ஏன்னா இந்த திமுகவோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்கள கம்ப்ளீட்டா உறிஞ்சு அவங்கள பேரலைஸ் ஆக்கி இவங்களை விட்டா வேற யாருமே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. இந்த காங்கிரஸ்னு ஒரு தேசிய கட்சி, அது வந்து கிங் மேக்கராக இருந்தார் காமராஜர் ஐயா அவர்கள். இந்த இந்தியாவுக்கே யார் வந்து தலைமை தாங்கணுங்கிறத தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழன் முடிவு பண்ணாங்க. ஆனால் எப்போ இந்த திமுக கூட்டம் மேலே வந்துச்சோ காமராஜர் அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, அதுக்கப்புறம் காங்கிரஸே இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒரு தேசிய கட்சி மாதிரியா இருக்குது. ஐயா சாமி அம்மா சாமின்ற மாதிரி திமுகவுக்கு கும்பிடு போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக கூட இருக்க மித்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருக்கு, விசிகா எப்படி இருக்கு, எல்லாருமே பேருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு கட்சி வச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே திமுகவோட ஊப்பிக்கிறப்போ தான் செயல்படுறாங்க. அப்போ நீங்க அடுத்தவங்களை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு? யார் ஒட்டுண்ணி போல தன் கூட இருக்கிறவங்கள ரத்தத்தை உறிஞ்சு அவங்கள பேரலைஸ் ஆக்கி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்கிறது தமிழக மக்களுக்கே தெரியும். பாஜகவுக்கு அதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்பாவி பொதுமக்கள் உயிர் போயிருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அப்படிலாம் ஜஸ்ட் லைக் தட் வந்து உங்க மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் வந்து 41 உயிர்கள் போகுது அப்படின்னா எதுவுமே கேட்காம தான் இப்ப மத்திய அரசு எதுக்கு இருக்காங்க?